வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற ஒரு மாவட்டம் விருதுகளை வழங்கிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். கருத்து சுதந்திரத்தின் மதிப்பினை உணர்ந்து பொதுமக்கள் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததற்காக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது நீதிபதிகள் திரு நாகரத்னா, திரு விஸ்வநாதன் அமர்வு இவ்வாறு கூறியது. பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ்வே ரயில் திட்டம் 6 மாதங்களில் நிறைவேற்றி முடிக்கப்படும் என்றும், இதனால் இவ்விரு நகரங்களுக்கும் இடையிலான பயண நேரம் கணிசமாக குறையும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஷிவ்மோகா மாவட்டத்தில் கடற்கழி பாலத்தை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு 6388 யாத்ரீகர்கள் கொண்ட 14வது குழு பகவதி நகர் யாத்ரி நிவாஸ் முகாமிலிருந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இன்று அதிகாலை புறப்பட்டது. இக்குழுவில் 4886 ஆண்களும் 1308 பெண்களும் 15 குழந்தைகளும் 158 சாதுக்களும் மற்றும் 21 சாத்விகளும் அடங்குவர். புதுச்சேரியில் சைபர் கிரைம் மூலம் இதுவரை 200க்கும் மேற்பட்ட நபர்கள் 5 கோடி ரூபாய்க்கும் மேல் பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் ஆய்வாளர் திரு தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் வேலையில்லா பட்டதாரிகள் தங்களது மொபைல் போன்களின் செயலிகள் மூலம் பகுதி நேர வேலையாக வீட்டிலிருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று வரும் விளம்பரங்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் அவர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் ஜூனியர் தேசிய ரக்பி சாம்பியன்ஷிப் போட்டி டேராடூனில் உள்ள மகாராணா பிரதாப் விளையாட்டுக் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியனான ஒடிசாவை 17-15 என்ற கணக்கில் தோற்கடித்து பீகார் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.